ஹலோ ஸ்டெனோகிராஃபர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட் ஈவினிங். ஓகே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் போகலாம். இது வரைக்கும் நம்ம லாங் வவல்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே பார்த்தோம். பார்ட் 1 முந்தைய நேற்று பார்த்தோம், பார்ட் 2 நேற்று பார்த்தோம். அதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்கு போகலாம். நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் பார்க்க போகிற லெசன் வந்து என்னது? ப்ரிசீடிங் vowels. வாங்க கிளாஸ் போலாம். ப்ரிசீடிங் vowelsனா என்னது? நம்ம ஒரு வேர்டு எழுதுறோம். நிறைய வேர்ட்ஸ் வந்து கான்சனன்ட்ஸ் அப்புறமா வரும், அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு vowel வந்துரும் நிறைய வேர்ட்ஸ்ல. அப்போ நம்ம எப்படி எழுதுறது? இது வரைக்கும் நம்ம vowels வந்து செகண்ட்ல வர மாதிரி தான் பார்த்துருக்கோம். அப்போ அதை நம்ம ரைட் சைட்ல எழுதணும். அப்ப ப்ரிசீடிங் vowelsனா என்னது? கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி வர vowels. அப்ப அதை நம்ம எப்படி எழுதணும்? அதை எப்படி இதை ரைட் சைட்ல எழுதணுமோ அதை இப்போ லெஃப்ட் சைட்ல எழுத போறோம். சரியா? வாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இன்னைக்கு லெசன் வந்து ப்ரிசீடிங் vowels. ப்ரிசீடிங் vowelsனா முன்னாடி வர vowels. லெட்டர்ஸ்க்கு கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி வர லெட்டர்ஸ். எக்ஸாம்பிள்: aid. aid. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு vowels வருது, செகண்ட் தான் நம்மளுக்கு கான்சனன்ட் வருது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் vowels எழுதணும், அதுக்கப்புறம் தான் கான்சனன்ட் எழுதணும். அப்ப aid. aid. அப்போ ஏயோட சவுண்ட் வருது. அப்ப ஏக்கு நம்ம என்ன படிச்சோம்? வெரி குட், ஹெவி டாட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஹெவி டாட் சென்டர்ல இட். ஏட். என்னது? ஏ இட். ஏட். சரியா? அடுத்தது ஓம். இது என்ன வேர்ட்? ஓம். ஓம் என்ன சவுண்ட் வருது? ஓட சவுண்ட் வருதுங்களா? ஓகே, வெரி குட், கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வெல் டன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அங்க என்ன வரும்? ஓக்கு வெரி குட், ஹெவி டேஷ் ஓட வரும். எத்தனாவது பொசிஷன்ல வரும்? செகண்ட் பொசிஷன். ஓ. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஓம். நம்ம இது என்ன வேர்டு? மோ. இது என்னது? மோ. ஏன்னா எம் இருக்கு, அது கீழே நம்ம வவல்ஸ போட்டிருக்கோம், அதனால இது மோ. ஆனா ஓம் கான்சனன்ட்க்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன வருது? வவல் வருது. அப்போ அத அப்படியே ஆப்போசிட்டா, இது கீழே இருந்துச்சுன்னா இது மேல இருக்கணும், இது ரைட் சைடுல இருக்கிறதுனா லெஃப்ட் சைடுல வரும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓம். உங்களுக்கு இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஏம். என்னது? ஏம். அப்ப இங்க என்ன வேர்ட் வருது? ஏயோட சவுண்ட் வருது. ஏ. ஏ. அப்போ ஏ வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்னது? எதுல வரும்? ஹெவி டாட் வரும், செகண்ட் பொசிஷன்ல வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஏம். புரிஞ்சுச்சா? ஹெவி டாட் எம் எழுதிட்டோம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வவலை ப்ரொனவுன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் தான் நம்ம கான்சனன்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அப்போ ஏம். இப்போ ஈசி. ஈசி. இது எப்படி எழுதுறது? யாராச்சும் சொல்ல முடியுமா? ஈஸி எப்படி எழுதுறாங்கன்னு? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். இதே மாதிரி தான் நம்ம எப்ப இது வந்து ஈயோட சவுண்ட் வருது,
அப்போ இது எந்த இடத்துல இருக்கும்? தேர்ட் பிளேஸ். வெரி குட். தேர்ட் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா அதோட ஸ்ட்ரோக் எங்க இருக்கும்? ஆன் த லைன்ல இருக்குமா, அபவ் த லைன்ல இருக்குமா, த்ரூ த லைன்ல இருக்குமா? வெரி குட், த்ரூ த லைன்ல இருக்கும். அப்போ எஸ் வந்து த்ரூ த லைன் எழுதிட்டோம். இ முன்னாடி வருது. அப்ப இ எங்க வரும்? இ. இ நம்ம என்ன எழுதுறோம்? இ சி. அப்போ ஈயும் வருது இங்க, சிக்கு இங்கேயும் இ வருது. ரெண்டு இடத்துல நம்மளுக்கு வவல்ஸ் வருது. அப்போ ஈக்கு இது, சிக்கு இது. இ சி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சி சொல்றதுக்கு முன்னாடி டாட் இருக்கறனால நம்ம ஃபர்ஸ்ட் வவலை ப்ரொனவுன்ஸ் பண்றோம். வவல் ஈனால நம்ம த்ரூ த லைன் எழுதிருக்கோம் ஸ்ட்ரோக்க. இ எஸ்க்கு அப்புறம் திரும்ப தேர்ட் இடத்துல எழுதிருக்கோம். அப்ப இ சி. சரியா? oak, oath. சரியா? oak. இப்ப நம்ம என்ன எழுதுவோம்? ஓகே, ஓவோட சவுண்ட் வருது ஓ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது ஸ்ட்ரோக் வந்து எங்க இருக்கும்? ஆன் த லைன்ல இருக்கும். ஓ அது வந்து நம்ம ஹெவி டேஷ் வச்சு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். அப்ப ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த ஹெவி டேஷ் எங்க வரும்? செகண்ட் பிளேஸ்ல வரும். அப்போ ஓக் எப்படி எழுதணும்? ஓக். அடுத்தது ஓத். த வருது. ஓ த. அப்ப த எழுதணும். ஓக்கு இது முன்னாடி, ஏன்னா இது முன்னாடி வருது. வவல் வந்து முன்னாடி வர்றதுனால அதோட இத வந்து நம்ம வந்து அதோட லெஃப்ட் சைடுல ரெப்ரசன்ட் பண்ணும். ஏன்னா மத்த சைடுல எல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த ரைட் சைடுல இருந்துச்சு எல்லாத்துலயுமே. கர்வ் ஸ்ட்ரோக்ஸ்ல 1 2 3 இருந்துச்சு. அதே மாதிரி தான் இதுவும், இது லெஃப்ட் சைடுல இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? உங்களுக்கு இன்னும் 2-3 வேர்ட் சொல்லி தரேன். each, ache. இது ரொம்ப ஈஸி. each, each. ஈயோட சவுண்ட் வருது. இங்க என்ன வருது? ச வருது. அப்போ ஈ வந்து தேர்ட் பிளேஸ்ல வரணும். ஹெவி டாட் தேர்ட் பிளேஸ்ல வரும். அப்ப ஸ்ட்ரோக் வந்து ஆட்டோமேட்டிக்கா த்ரூ த லைன்ல எழுதணும். அப்போ ச. ஈச். ஈக்கு ஃபர்ஸ்ட் வச்சிட்டோம். ஈ ச. ஈச். ஓகேவா? ஏக். நம்ம இத மட்டும் தான் பார்க்கணும். ஏக். ஏ இக். ஏக். நம்ம என்ன சொல்றோம்? இதோட வேர்ட் எப்படி பண்ணுவோம்? ஏக். ஏ இக். அப்ப ஏக்கு நம்ம என்ன எழுதுறோம்? ஏக்கு டாட் இக். ஏக். ஓகேவா? ஏ இக். ஏக். சரியா? அவ்வளவுதான். ப்ரெசிடிங் வவல்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். உங்களுக்கு நீங்க நார்மலா நீங்க லாங் வவல் ஷார்ட் இது லாங் வவல்ஸ் படிச்சிட்டாலே உங்களுக்கு ப்ரெசிடிங் வவல்ஸ் எப்படி வரும்னு உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சுக்கும். ஓகேவா? இதுல ப்ரெசிடிங் வவல்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே. எப்பவுமே இத ஸ்ட்ரோக் பி 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 டி டி ச ஜே. இது வந்து கே ஜி எம் என் இங் எஃப் வி இத் தி எஸ் ஜெட் இஷ் ஜி ரே லே வே
நம்மளோட ஸ்ட்ரோக்ஸ். இப்போ நம்ம லாங் வவல்ஸ் படிச்சது எல்லாமே ரைட் சைடுல ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன் பார்த்தோம். அதே மாதிரி இங்க இருக்கு கீழே பார்த்தோம். கர்வ் ஸ்ட்ரோக்கும் ரைட் சைடுல பார்த்தோம். அப்பவர்ட் ஸ்ட்ரோக்கும் ரைட் சைடுல தான் பார்த்தோம். வவல்ஸ் செகண்ட் வந்துச்சுன்னா. இப்போ வவல்ஸ் வந்து ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடியே, அதாவது கான்சனன்ட்க்கு முன்னாடியே வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எழுதணும்? எல்லா சைடும் ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். இதே மாதிரி இதுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதுக்கு இங்க வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இதுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். அப்பவர்ட் ஸ்ட்ரோக் இருந்தாலும் அதுக்கு லெஃப்ட் சைடுல தான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். சரியா? ப்ரிசீடிங் வவல்ஸ்க்கு எல்லாமே அதுக்கு லெஃப்ட் சைடுல வரும். நம்ம அதையும் படிச்சது தான். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்தா அந்த ஸ்ட்ரோக் வந்து அபவ் த லைன்ல இருக்கும். செகண்ட் பொசிஷன்ல வந்தா அதோட ஸ்ட்ரோக் வந்து ஆன் த லைன்ல இருக்கும். தேர்ட் பொசிஷன்ல வந்தா அதோட ஸ்ட்ரோக் வந்து த்ரூ த லைன், அதாவது லைனுக்கு கீழே இருக்கும், பிலோ த லைன்ல இருக்கும். இது சேம் ப்ரொசீஜர் தான். என்ன வவல்ஸை நம்ம ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி எழுதுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சேம் தான். இது வெறும் ரொம்ப ஈஸியான சாப்டர். உங்களுக்கு இந்த லாங் வவல்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம், ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம ப்ரொனன்சியேஷன் வச்சு முன்னாடி வர்றதுக்கு ஈஸியா. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், லாஸ்ட் எக்ஸாம்பிள். எக், எக், எக். என்ன சவுண்ட் வருது? க வருது. அப்போ க, ஏவோட சவுண்ட் அப்போ இங்க. அப்போ எக், ஏ இக், எக். சரியா? அது டாட் ஃபர்ஸ்ட் முன்னாடி வச்சிடறோம் செகண்ட் பொசிஷன்ல. செகண்ட் பொசிஷன் இருக்கனால அந்த ஸ்ட்ரோக் வந்து ஆன் த லைன்ல எழுதுறோம். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வவல ப்ரொனவுன்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரோக் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எக். சரியா? இப்போ ரெண்டு இடத்துலயும் வந்துச்சுன்னா, முன்னாடி பின்னாடி ரெண்டு இடத்துலயும் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன வருதோ அந்த பொசிஷன் பத்தி தான் அந்த ஸ்ட்ரோக் வரும். சோ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இ, அப்போ இ தேர்ட் பொசிஷன்ல வரும். அதனால ஸ்ட்ரோக் த்ரூ த லைன், அதாவது பிலோ த லைன். அப்புறம் சி, இ சி. சரியா? ஓகே, புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்டா இருந்தா நீங்க இப்போ டவுட் கேட்கலாம். ஏதாச்சும் டவுட்டா இருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க இப்ப கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட்ல ப்ரிசீடிங் வவல்ஸ்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா. ஓகே, சரி. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்னா வவல்ஸ்ல லாங் வவல்ஸ் பார்த்துட்டோம். லாங் வவல்ஸ் பார்த்துட்டு இப்போ ப்ரிசீடிங் வவல்ஸ் இன்னைக்கு பார்த்துட்டோம். நாளைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஷார்ட் வவல்ஸ் பார்க்க போறோம். ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ் இப்போ படிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்க போறது ஷார்ட் வவல். ஸோ இந்த இப்போ இதுல இருக்க ப்ரிசீடிங் வவல்ஸ்க்கான வேர்ட்ஸை வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு நாளைக்கு வாங்க. நாளைக்கு டெஸ்ட் கொடுக்குறேன். டெஸ்ட் கொடுத்துட்டு அவங்க அசஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்கு நம்ம போகலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க.
டவுட்டை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த கிளாஸ் போகலாம். ஓகேவா? ஓகே, பை பை ஸ்டெனோகிராஃபர்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.